மாமா கூப்பிட்டீங்களா? இல்ல ராசாத்தி, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி சீக்கிரம் ரெடியாவ, சாப்பிட போலாம். ம். ஏய், என்ன ராசாத்தி? எனக்கு தெரியல மாமா, காலை எரியுது. எரியுதா? இங்க வா. எரியுதா? இங்க வந்து உட்காரு. எரியுது மாமா. என்னாச்சு ராசாத்தி? உட்காரு, காலை காட்டு. என்னது? எரியுது மாமா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்ன ராசாத்தி இது? மாமா என்னடி ஆச்சு? கால்ல கொப்பளம்லாம் வந்து விடிச்சிருக்கு. தெரியல மாமா, எரியுது மாமா. கண்ணாடி ஏதாவது கிரவுண்ட்ல குத்திச்சா? இல்லையே மாமா. இல்ல, ஏதோ ஒண்ணு கால்ல பட்டு செப்டிக் ஆயிருக்கு. ஐயோ, இதுக்கு மருந்து வச்சாதான் சரியாகும். கொஞ்சம் இரு. மாமா என்னால முடியல மாமா, ரொம்ப எரியுது. சரி சரி இரு, மருந்து வச்சா சரியாயிடும். குடு குடு, காலை குடு. வசதி ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இரு இரு. சரியாயிடுச்சு, ஒரு நிமிஷம். மாமா, அத்தை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ அண்ணி. ஏய் ராசாத்தி, என்னாச்சு உன் காலுக்கு? அது ராசாத்தி, நல்லதானே இருந்த, என்னாச்சு உன் காலுக்கு? என்ன ராசாத்தி? என்னாச்சு நீயா? தெரியலமா, திடீர்னு அவ கால்ல கொப்பளம் வந்து புண்ணாயிடுச்சு. அதான் கட்டு போட்டு விட்டேன். அது எப்படி இனியா திடீர்னு வரும்? தெரியல பெரியமா. எனக்கு தெரியும். அவளுக்கு இப்படிதான் திடீர்னு நடக்கும். அன்னைக்கு இப்படிதான் திடீர்னு சேலையில தீ பிடிச்சிருச்சு, அப்புறம் திடீர்னு காணாம போனா, இப்ப பாரு திடீர்னு கால்ல கொப்பளம். அந்த திடீருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு. அக்கா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், ராசாத்திய குத்தம் சொல்ல தயாரா இருக்கீங்க. கபடி விளையாடும் போது ஏதாவது கால்ல பட்டிருக்கோம், உடனே அதுக்கும் ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு ராசாத்தி கிட்ட தீய சக்தி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு கதை கட்டி விடுறீங்க. முதல்ல ராசாத்திய பத்தி இந்த மாதிரி பேசுறத விடுங்க. எப்ப பாரு அவளை ஒரு சூன்யக்காரி ரேஞ்சுக்கு பேசுறீங்க. அட சும்மா இருங்க. நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க, என்னையும் எதுவும் கேட்க விட மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பாரு, மங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல, விடு, அவ பேசட்டும். என்ன நியாயம் இருக்கு? அப்ப நான் அநியாயமா பேசுறேனா? உங்களுக்கெல்லாம் அப்படிதான் தோணும். எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப கூட அவ கால்ல எதுக்கு இப்படி வந்திருக்குன்னு தெரியுமா?
அவ கபடி விளையாட கூடாதுன்னு தடங்களா வந்திருக்கு. ஆனா நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இந்த ராசாத்தி கொண்டு வர போறாளோ. பாருங்க நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு. இவளால கபடி மேட்ச்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது. எதுக்கு பெரியமா ஒண்ணு இல்லாத விஷயத்தை ஏன் பெருசாகிட்டு இருக்கீங்க? கால்ல காயம் வந்திருக்கு, இதுக்கு போய் அவளை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அக்காக்கு ராசாத்தி ஏதாவது சொல்லனா சாப்பாடே இறங்காது. ராசாத்திய பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. அப்படி அவ என்னதான் பாவம் பண்ணாலும் ராசாத்தி தெரியல. நான் ஒண்ணு இல்லாதத சொல்லல, நடக்கிறத தான் சொல்றேன். என்ன இது? எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறதே குடும்ப ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான். சாப்பிடறதுக்கு முன்னாடி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க போய் சாப்பிடலாம். வா. வா. ராசாத்தி, எல்லாரும் சாப்பிடும்போது நீ மட்டும் ஏன் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்ட? எனக்கு சாப்பிட தோணல மாமா. நீ சாப்பிடாம இருந்தா உனக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? அப்புறம் எப்படி கபடியில ஜெயிக்க முடியும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் எந்த கபடி போட்டிலையும் கலந்துக்கவும் போறதில்ல. ஏய், என்னடி சொல்ற? எனக்கு அந்த கபடி போட்டியே வேண்டாம் மாமா. லூசாடி நீ? ஆமா, நான் லூசுதான். நான் எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போறவ தானே. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு கபடி போட்டி? ராசாத்தி, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது ஒரு கபடி பிளேயரா மரியாதையோட போனா அது உன் வாழ்க்கைக்கு நல்லது தானே? ஒரு பொண்ணுக்கு மரியாதையே புருஷனோட வாழறதுதான். அதுவே இல்லைன்னு ஆக போகுது. இந்த கபடி தான் வந்து என்ன வாழ வைக்க போகுதா? நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா ராசாத்தி? இதுல உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீ ஒரு கபடி கோச்சா கூட ஆகலாம். மாமா, உங்களுக்கு புரியாது மாமா என்னோட வலி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை மாத்திக்க போறதில்ல. நான் எப்படியும் இந்த வீட்டை விட்டு தனியா போய் வாழா வெட்டியா வாழ போறேன். வாழ்க்கையே போச்சு. இதுல கபடி போட்டி தான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ ஒரு முடிவோட தான் இருக்க. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஆமா மாமா, நான் முடிவோட தான் இருக்கேன். எப்படியா இருந்தாலும் பெரிய அத்தை என்னை ஏத்துக்க போறதில்ல, என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு ஒழியணும். நீங்களும் அதைத்தானே மாமா எதிர்பார்க்கறீங்க? என்ன பிடிக்காத இடத்துல நான் எதுக்கு மாமா தொந்தரவா இருக்கணும்? நான் போயிடுவேன். எப்படியோ உங்களை விட்டு நான் போக போறவன். எப்படி போனா உங்களுக்கு என்ன? நான் சொல்ற பேச்ச நீ கேட்கவே மாட்டல்ல. நான் உன்னை வீட்டை விட்டு துரத்த நினைக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லி காட்டிட்டு இருக்க நீ. மாமா, இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்லணும்? நீ கபடி விளையாடாம போ. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ எப்படி போனா எனக்கு என்ன? நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போனா போதும். வெளியில சிரிச்சு பேசினாலும் உங்க உள் மனசுல அதுதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. ஆமாண்டி, தெரியுமா? போ, போய் தொலை. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத. நான் ஒரு லூசு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என் புத்திய சிறுபால் அடிக்கணும்டி. ஒன்று 2 3 4 5 6 சூப்பர் மச்சான் ஆரம்பிச்சிடலாம். டேய் இருடா. ஏன் எதுக்கு இப்படி பறக்க வெட்டி மாதிரி பறக்கற? காசு கொடுத்தவனே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா அவசரப்படுற? அதான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னான்ல. அவளையே காணா. அவன் எப்போ வந்து கை வேற அரிக்குதே. வந்துருவான்லடா அவன். அது வந்துருவான்டா. வந்துருவான். ரொம்ப அலர்ட்டா இருக்காங்களே, கை கூட வைக்க விட மாட்டேங்கிறாங்க.
கூலிங்க போயிரு ஏன்டா இப்படி பண்றீங்க வந்துட்டான் வாடா இனியா வாடா இனியா வா 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 உட்கார் வாடா மச்சான் உட்காரு. அப்புறம் மச்சான் இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரதில்ல போல. ஏன்டா டேய் அவன் என்ன ஒன்ன மாதிரி என்ன மாதிரி மொட்டை பையலா அவனுக்கு தான் பொண்டாட்டி இருக்குல்ல அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியதான். திடீர்னு மூடு வந்தா ஏய். நம்ம கிட்ட சொல்லுவான், நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாப்பிடுவோம்னு சொல்ல வந்தேன்டா. டேய் நீ வேற கடுப்பேத்தாதடா. பாடுறா கல்யாணம் ஆனவெல்லாம் ஒரே டைலாக மாத்தாம சொல்லிட்டு இருக்காங்க. இனியா ஏன்டா இப்படி டென்ஷனா இருக்க? நீயும் வந்து நம்ம சங்கத்துல ஐக்கியமாகு. ம் இப்பயாவது குடிக்கிறேன்டா. அலையாத. டேய் பாவண்டா ராசாத்தி. ஏய், என்னடா பண்ற நீ? ச்சே. என்னடா இன்னும் சொல்லலையே நினைச்சேன். குடிச்சது அவ்வளவு வேஸ்டா போச்சடா. டேய் இப்ப எதுக்கு ராசாத்தி பாவன்ற? டேய் உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்ல. டேய் பிடிக்காதுன்னு நான் எப்படா சொன்னேன்? பாரா அவளை வீட்ல எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்கடா. அதுவும் பெரியம்மா ராசாத்திய ரொம்ப திட்டுறாங்க. ஓஹோ அவ என்ன பண்ணாலும் திட்டுறாங்கடா. பார்க்கவே சங்கடமா இருக்கு. ஐயோ பாவன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போனா மொத்த கோவத்தையும் என்கிட்ட காட்டுறா. அதான் நானும் நல்லா பிடிச்சி திட்டிட்டு வந்துட்டேன். அவ இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாடா. இப்பெல்லாம் அவ அழுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் இனியா மாறிட்டடா இப்பலாம் நீ. அடடடடடடா. டேய் இனியா அதை எல்லாத்தையும் வீட்டோட விடுறா. இப்ப இதை எடுத்து அடி, உன் பிரச்சனை எல்லாம் மறந்துடும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ம். எடுறா. தண்ணிய போட்டு போனா அவகிட்ட ஓவரா அழுது சீன் போட்டு அசிங்கமாயிடும். டேய் எனக்கு வேணாண்டா, நீங்களே குடிங்க. ஏன்டா? இல்லடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டேய் உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? பாவம் தான்டா ராசாத்தி. அந்த பிள்ளைக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? அதனாலதான் அந்த பிள்ளை கோபத்தை எங்க கட்டுறதுன்னு தெரியாம உன் மேல காட்டியிருக்கா. நீயும் பதிலுக்கு அவளை திட்டியிருக்க. இங்க பாரு மாப்பிள்ள, வீட்டுக்கு போன உடனே 4 வார்த்தை ஆறுதலா அன்பா பேசுடா. அதுக்கப்புறம் பாரு எல்லாம் சரியாயிடும். மச்சான் சொல்ற மாதிரி 4 வார்த்தை அன்பா பேசினா சரியாயிடுவாதா? ஆனா எனக்கு பேசதான் ஒரு மாதிரியா இருக்கு. பேசாம ஒரு கட்டிங்க போட்டு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவ மேல நல்லா பாசமா பேசுவோம். சரி எடுத்து அடிச்சிட வேண்டியதான். சரிடா நீ சொல்ற மாதிரியே பண்ற. சரி டேய் எங்கடா என் பாட்டில காணோம்? உன் பாட்டில? டேய் போடாங்க. உன் பாட்டில எங்க பாட்டில் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. அது முடிஞ்சு. டேய் என்னடா எனக்கு சரக்கு வேணும்டா. எல்லா சரக்கும் காலி ஆயிருச்சுடா. சரி நான் காசு தரேன், போய் வாங்கிட்டு வா. கடை சாத்திருப்பான். இப்ப மணி 10:15 ஆகுது. டேய் இப்பதானடா சொன்னேன், நீ போய் அந்த பிள்ளைகிட்ட பாசமா பேசு. அவ நீ திட்டினது எல்லாத்தையும் மறந்துடுவா. சரிடா நான் கிளம்புறேன். பாய்டா. சரிடா மச்சான். குட் நைட் பாத்து மச்சான். போடா. ஒரு சுட்டு கூட இல்லை. ராசாத்தி என்ன இந்த நேரத்துல? தண்ணி குடிக்க வந்த கண்மணி. ஐயோ பாவம், இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்.
இந்த ராசாத்தி. தேங்க்ஸ் கண்மணி. ராசாத்தி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ராசாத்தி. ஏன் கண்மணி இப்படி சொல்ற? கபடி விளையாட நீ எவ்வளோ ஆர்வமா வந்த, ஆனா இப்ப பாரு, உன்னால நடக்க கூட முடியல. அதுவும் இந்த காலை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி போட்டியில கலந்துக்க முடியும்? உன்னால கலந்துக்க முடியலையேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே மனசு வலிக்குது ராசாத்தி. நான் என்ன கண்மணி பண்ண முடியும்? எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். என்ன விதியோ போ, உன்னை போய் இப்படி நடக்க விடாம பண்ணிடுச்சே. சரி சரி, தண்ணி குடி. ராசாத்தி, உன் அப்பா எவ்வளோ பெரிய கபடி பிளேயர். ஆமா கண்மணி, பெரிய கபடி பிளேயர். நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காருல்ல. ஆனா உன்னால ஒரு மெடலை கூட வாங்க முடியாது. விதி எப்படி விளையாடுது பாரு. அத்தை வேற அசிங்கமா எப்ப பாரு உன்னை திட்டிகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீ மெடல் வாங்குவேன்னு நினைச்சேன். அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நீ தண்டமா போயிடுவியோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு ராசாத்தி. நீயும் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா அந்த கடவுள் அதுக்கு முன்னாடி அவன் ஒண்ணு நினைச்சு நீ நினைக்கிறத நடக்க விடாம பண்ணிடுறான். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். கால்ல அடிபட்டிருக்கேன்னு நான் விளையாடும் போது நீ வராம இருந்துராத. கை தட்ட வாச்சு வா. நான் அத்தை கிட்ட சொல்லி உன்னை தண்ட சோறுன்னு திட்ட வேண்டான்னு சொல்றேன். சரி, நீ தண்ணி குடி. இல்ல போதும் கண்மணி. சரி சரி, இந்த வாட்டர் பாட்டில உன் ரூம்லயே வச்சுக்கோ. ஏன்னா அடிக்கடி இறங்கி கீழே வர முடியாதுல்ல. இந்த காலோட வர்றதும் ரொம்ப கஷ்டம். சரி கண்மணி, நான் வரேன். பார்த்து போறா சாத்தி. நீ இப்படியே இருந்தா நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பேன். ராசாத்தி, உன் அப்பா எவ்வளோ பெரிய கபடி பிளேயர். ஆமா கண்மணி, பெரிய கபடி பிளேயர். நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காருல்ல. ஆனா உன்னால ஒரு மெடலை கூட வாங்க முடியாது. கை தட்ட வாச்சு வா. நான் அத்தை கிட்ட சொல்லி உன்னை தண்ட சோறுன்னு திட்ட வேண்டான்னு சொல்றேன். ஐயோ, நம்ம அப்பா திருட்டு போனதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கா போல இருக்க. இவகிட்ட எப்படி பேசுறது? கட்டிங் போட்டு வந்தா கூட சமாளிச்சிருக்கலாம், அதுவும் கிடைக்காம போச்சு. சரி, குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதான். இவளுக்கு என்ன தெரியவா போகுது? இனியா சொதப்பிடாம பண்ணு. ஏய் ராசாதே, ராசாதே. மாமா. ஏ என்னடி மாமா ஓமான்னு? நீ தான் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்னடி மாமா ஓமான்ட்டு? மாமா, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏ ஆமாண்டி, நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஏ
நான் குடிப்பேன். என்ன அவன் கேட்பான்? என் பேச்சை கேட்காத நீ நான் குடிச்சிருனான்னு கேட்கறதுக்கு தகுதியே இல்லை. குடிச்சிட்டு தான் மாமா வந்திருக்கீங்க, அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. தெரியுதுல்லடி, அப்புறம் என்ன கேள்வி? ஏன் மாமா இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? எல்லாம் உன்னால தாண்டி. என் பேச்சை கேட்க மாட்டேன்னு நீ எதிர்த்து பேசுற. அதான் என் மனசு வலிக்குது, அதனால தான் குடிச்சேன். மாமா ப்ளீஸ் மாமா குடிக்காதீங்க. அப்ப நான் சொல்ற பேச்சை கேட்பியா? கேக்குறேன் மாமா. நீ இந்த கபடி போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்.